ஹலோ ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெயின்ஸ் பேஸில் எடுக்கக்கூடிய டிஐ எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணி ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்படி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் இருக்குது, இங்கே ஒரு மெயின்ஸ் டிஐ வச்சுருக்கேன். சரிங்களா? இது ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? டைரக்ஷன்ஸ் பார்த்துக்கங்க, 5 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெயின்ஸுக்கு போனோடனே இந்த மாதிரி ஒரு டிஐ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இது இங்கேருந்து இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஈச் பக்கெட் 3 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, பிளாக். ரெட்டு, ப்ளூ, பிளாக் இருக்காமா. பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பால் டோட்டல் பக்கெட்லேருந்து சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ளூ அண்ட் பிளாக் பால், ப்ளூக்கும் பிளாக் பாலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பக்கெட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிவீல் பண்ணல. ஒன்று மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாத்துக்குமே இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணால், இங்கே சால்வ் பண்ணால் எக்ஸு கிடைக்கும், இங்கே சால்வ் பண்ணால் ஒய் கிடைக்கும். இங்கே ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வேல்யூ போடணும். சரிங்களா? இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு நோட் கன்ஃபார்மாக கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். அதை ப்ளூ பால் இஸ் மோர் இன் இஓஒய். இஓஒய் இதில் ப்ளூ பால்ஸ் ஜாஸ்தியாக இருக்குமா? ஓகே. இன் அதர்ஸில் என்னது? பிளாக் பால்ஸ் மோர். இன் அதர்ஸில் பிளாக் பால் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, புரிஞ்சிச்சு. இப்போ இது தெளிவாக புரியணும். இது தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா என்னென்ன செய்யணுன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? XY கண்டுபிடிக்கணும். அடுத்து டோட்டல் பால்ஸ் ஃபில் பண்ணணும். நல்லா கவனிங்க என்னென்ன சொல்கிறேன்ட்டு. என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணுன்றதை பாருங்கள். டோட்டல் பால்ஸ் நமக்கு கிடச்சிரும். XY கிடச்சா டோட்டல் பால்ஸ் கிடச்சிரும். டோட்டல் பாக்ஸை வச்சு நம்ம ரெட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து கொஸ்டினில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கா, இங்கேயே நம்ம பண்ணிடலாம் ஸ்டார்ட்டாக. இங்கேருந்து பார்த்தா ஒரு 105, இங்கே ஒரு 25 பேலன்ஸ் இருக்கும். இது மூணுத்தையும் முடிச்சிடலாம். அடுத்து இங்கே ஒரு 10 இருக்கும், இங்கே ஒரு 15 இருக்கும். -5 எழுத வைக்காத வேண்டாம். இங்கே 10 இருக்கும், இங்கே -15 இருக்குமா? அப்போ -5. இங்கே +25, இதை நான் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். 105 மைனஸ் ஒரு 80, 25, இங்கே -5. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடச்சிருது உங்களுக்கு? எக்ஸோடைய வேல்யூ 20. சரிங்களா? ரைட். அடுத்து ஒய்யோடைய வேல்யூ அதே மாதிரி சால்வ் பண்ணலாமா? டக்குன்னு சிம்பிளிஃபிகேஷன் தானே, டக்குன்னு சால்வ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 170 மைனஸ் ஒரு 170 கிடக்கும். ஓகே. இங்கே இது பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறேன்? இது ஆக்சுவலாக 14 2 இல்லை, இது 14 ஸ்கொயர். காப்பி பண்ணும்போது தப்பாயிடுச்சு. இது ஆக்சுவலாக 14 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர். சரிங்களா? 14 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இப்போ 14 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னா இது 196 ப்ளஸ் ஒரு 4. 196 ப்ளஸ் ஒரு 4னா 200. 196 ப்ளஸ் ஒரு 4னா 200. 200னா இங்கே ஒய்க்கோட வேல்யூ என்னன்னா உங்களுக்கு 30. இல்லை சார் இதே எனக்கு ஸ்லோவாக சொல்லுங்கள் அப்படின்னா, இங்கேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 170. 14 ஸ்கொயருக்கு ஒரு 196, 2 ஸ்கொயருக்கு ஒரு 4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 200. 200 மைனஸ் ஒரு 170 30. இது நீங்கள் வேகமாக சிம்பிளிஃபை பண்ணிடுவீங்க. இப்போ உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாருமே EJOTY அப்படின்னு போட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா எல்லாத்துக்கும் எடுத்து வேல்யூ எழுதிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த டோட்டல் பால்ஸ்க்கு மட்டும் எடுத்து வேல்யூ எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம ரெட்டு இதெல்லாம் பர்சன்டேஜ் எடுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 இங்கே தான் 10 × 20னா 200, 2 × 30னா 60, 200 ப்ளஸ் ஒரு 60 260. அடுத்து இங்கே 100 ப்ளஸ் ஒரு 150, 100 ப்ளஸ் ஒரு 150 250. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? டேரெக்டாக போயிட்டேன். அடுத்து இங்கே 400 அப்படியே வச்சுருங்க. அடுத்து இங்கே 10x என்னது? 10 × 20 200. அடுத்து 8 × 30, இங்கே 30 தானே ஒய்னா, 8 × 30 எவ்வளோ ஆச்சு? 240. இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ண நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். வேணா தேவைப்பட்டால் இங்கே நம்ம ரெட்டு ப்ளூலாம் நம்ம அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ரெட்டு ப்ளூ பிளாக் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் ஃபில் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு கொஸ்டினாக சால்வ் பண்ணும்போது ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு அது தேவைப்படும். அதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்துனேன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா ஒரு கொஸ்டின், பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதனால் அட்டன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் த டிஃபரன்ஸ் இன் த நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் அண்ட் பிளாக் பால்ஸ் இன் பக்கெட் இ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இங்கே இருக்காரா? ஃபஸ்ட்டாக இருக்காரா பக்கெட் இ? அவர் என்ன தான் 160% ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் அண்ட் பிளாக் பால்ஸ் இன் பக்கெட் ஜே. ஜேவுடைய டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10. ஜேவுடைய டிஃபரன்ஸ் 10னா ஈவுடைய டிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 160%ன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் 16 இருக்கும். இங்கேருந்து 160% அப்படின்னு சொல்லும்போது 16 இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு டிஃபரன்ஸ் யார்? என்னது டிஃபரன்ஸு? பக்கெட் ஈக்கும்
ஜேக்கும் அந்த ப்ளூக்கும் பிளாக்குக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் இங்கே 10 இங்கே 16ன்னு சொல்லிட்டாங்க. கேட்குற கேள்வி என்ன, கொஸ்டின் என்னவோ அதுக்கு தான் ஒர்க் பண்ணணும். ப்ளூ பால்ஸ் இன் E இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் சேம் பக்கெட். ஓகே, டோட்டல் பால்ஸ் எவ்வளவு நமக்கு தெரியும். டோட்டல் பால்ஸ் எவ்வளவு 260. கரெக்டாக, டோட்டல் பால்ஸு 260. இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க, ப்ளூ பால்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னு சொல்லணுன்ட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணுவோமா இந்த கொஸ்டினை? ஓகே, சால்வ் பண்ணுவோம். 16, இவங்க 2 பேத்துக்கு கேப்பு 16 இருக்கணுமா? கேப்பு கண்டிப்பாக 16 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஈயை பொறுத்த வரைக்கும் கேப் 16 இருக்கணும். ஓகே, நமக்கு இப்போ வேறு என்னென்ன வேல்யூலாம் தெரியும்னா, ஏவோட வேல்யூ 40% சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 40% கண்டுபிடிக்கணும். ஏக்கு 40%னா எவ்வளோ வேல்யூ வருது? 20%னா 52, 40%னா 104. 104 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இதில் அப்படின்னா 156. 156. நான் ஏவோட வேல்யூ அப்படியே கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கிறேன். சரிங்களா, டோட்டல் இது வந்து 156 இருக்குது. இந்த 156ஐ நான் என்ன பண்ணணுமா, 16 டிஃபரன்ஸில் பிரிக்கணுமா 2 பேரை. அதில் யார் அதிகமாக இருப்பாராம் என்ன சொல்லிட்டாங்க, EOY இந்த இவங்க எல்லாருக்கும் ப்ளூ தான் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ளூ தான் அதிகமாக இருக்கும்னா ஈல ப்ளூ தான் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருப்பார். ப்ளூ தான் அதிகமாக இருக்கணும் பிளாக்கை விட. கேப்பு 16ல் வரணும். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா யாரை கண்டுபிடிக்கணுமோ, இப்போ இவர் இருக்காரா 16 இருக்காரா, இது கூட இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் இதுதான் வரும்னா இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிடுங்க. எவ்வளோ டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்களோ அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இதை 2 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், 172. இது என்ன பண்ணுங்கள், 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இது கிடச்சிரும் 81. 86. 81ல் 162ல் 172, 86. இதுதான் ப்ளூ பாலாக இருப்பார். இப்போ இதில் 86 இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 70 இருக்கும். செக் பண்ணி வேணால் பாருங்கள், கிராஸ் செக். 16 அதிகமாக இருப்பார். 16 அதிகமாக இருப்பார். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னா, ப்ளூ பாலோடைய வேல்யூ எவ்வளோனா 86. இது 2 இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் இதை என்ன பண்ணலாம், 43ன்னு வைப்பீங்க, இங்கே என்ன வைப்பீங்கன்னா 113 வைப்பீங்க. இப்போ நமக்கு 13 டேபிள் கொஞ்சம் தெரியுன்றனால கம்ஃபர்டபுளாக போயிடலாம். என்ன போயிடலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போனால் ஒரு 30% அப்படின்னா என்ன வரும், நமக்கு 39 கிட்ட வரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு 4. இது எப்படி பிரிக்கலாம், 43 39 4ன்னு பிரிச்சுருங்க. 39க்கு 3ன்னு ஆரம்பிக்கணும். பர்சன்டேஜ் 3ன்னு ஆரம்பிக்கணும். ஆன்சரில் இவ்வளோ தான் ஆன்சர். புரிஞ்சா? அடுத்து கண்டுபிடிக்க வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணணும்னா, ஆப்ஷன் பார்க்குறோம், ஆப்ஷனை கண்ணு முன்னாடி பார்க்குறோம், 3ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு 3 தாண்டி போகாதில்ல. ஏன்னா இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 130, இங்கே ஒரு 39 ப்ளஸ் ஒரு 4 தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் 33. 33ன்றதை நான் பார்க்கல, 30 வச்சு மட்டும் முடிச்சிடறேன். சரிங்களா, அடுத்து இந்த கொஸ்டின் போகுமா, நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் இன் பக்கெட் J. சரி, அந்த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் இன் பக்கெட் O ஆர் சேம். ஓகே, என்ன கேட்குறாங்க, ரெட் பால்ஸ் இன் பக்கெட் J அண்ட் O. இவங்க 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகே, பக்கெட்டு J, பக்கெட்டு O. பக்கெட்டு J இருக்கார், இங்கே இருக்கார். சரி, இவருடைய டிஃபரன்ஸு உங்கள் பக்கெட்டு ஓவோட எங்கே இருக்கார், இங்கே இருக்கார். ஓ இங்கே இருக்கார். 400ல் இவருக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரெட் பால்ஸு 60% சொல்லிட்டாங்க. 400ல் 60%னா 240. பேலன்ஸ் எவ்வளோ இருப்பார், 160 இருப்பாங்க. யார் 160 தான் யார் இருப்பாங்க, ப்ளூ பாலும் பிளாக் பாலும் இருப்பாங்க. கரெக்டாக, ப்ளூ பிளாக் ரெண்டுத்தையும் சேர்த்தா 160 இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, ப்ளூ பாலுக்கும் பிளாக் பாலுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு 20. பாருங்கள், நல்ல கவனிங்க. இப்போ நமக்கு கேட்குறது என்ன, இங்கே கொடுத்துருக்காங்க பிளாக் பால் தான் சேம்னு இருக்காங்க. அப்போ நமக்கு தேவையானது பிளாக் பால், ப்ளூ பால் கிடையாது. கரெக்டாக, இப்போ டிஃபரன்ஸு 20. ஓவில் யார் அதிகமாக இருப்பா, ஓவில் நம்ம டிக் பண்ணியிருக்க மாதிரி அதிகமாக இருக்குன்னா ஓவில் ப்ளூ தான் அதிகமாக இருப்பார். ப்ளூ தான் அதிகமாக இருக்காருன்னா கம்மியாக இருக்கவர் தான் பிளாக்கு. இங்கே நமக்கு டிஃபரன்ஸ் என்னது 20. போன சம் செஞ்ச பார்த்தீங்களா 20. போன சம்மில் என்ன பண்ணோம், அதிகமாக இருக்கவரை கேட்டாங்க, அதனால் 20 ஆட் பண்ணோம். இந்த சம்மில் என்ன பண்ணணும், கம்மியாக இருக்கவரை கேட்குறாங்க, அதனால் 20 மைனஸ் பண்ணிடுங்க. 20 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 140. 140 டிவைட் பை 2 பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு பிளாக் பாலாக இருக்கும் 70. இங்கே ப்ளூ பால் என்னவாக இருப்பார்னா 90 இருப்பார். கன்ஃபார்மாக ப்ளூ பால் 90. இது ரெண்டுத்துக்கு கேப் பாருங்கள். இப்போ கேப் பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். சரிங்களா, கிராஸ் செக் பண்ணிக்கிறதா தான் உங்களுக்கு கேப் பார்க்க சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் இப்படி பண்ணிட்டாலே போதும். அதை நீங்கள் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும், பிளாக் கிடச்சிருச்சு. இப்போ பிளாக் இதில் 70னா ப்ளூ ஜேவுடைய ப்ளூ 70. ஆமாம், ஜேவுடைய ப்ளூ 70. அவன் என்ன கேட்குறாங்க பாருங்கள், ப்ளூ இங்கே 70னா பிளாக்கு ஜேல யார் அதிகமாக இருப்பார்னா ஜேல பிளாக்கு தான் அதிகமாக இருப்பார்.
ஜேலலாம் பிளாக் தான் அதிகமாக இருப்பார். அதனால் இவர் 70 ப்ளூ 70னா பிளாக் என்னவாக இருப்பார்னா 80யாக இருப்பார். பிளாக்கு 80யாக இருப்பார். கரெக்டாக? பிளாக்கு 80யாக இருப்பார். ஏன்னா டிஃப்ரென்ஸ் 10 தானே சொல்லிட்டாங்க. அப்போ ப்ளூ 70னா 10 அதிகமாக இருப்பார் பிளாக்கு, அப்போ 80யாக இருப்பார். 10 அதிகம்னா பிளாக்கு 80. இப்போ ரெட்டு எவ்வளோவா இருப்பார்? ஜேல ரெட்டு டோட்டல் தெரியும். டோட்டல் எவ்வளவு? 250. அதில் வந்து 70 80 போச்சுன்னா பேலன்ஸ் உங்களுக்கு 100 இருக்கும். 150 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 100 இருக்கும். இங்கே இவருக்கு 100, இங்கே இவருக்கு 240. ஓக்கு ரெட்டு கேட்டிருக்க கொஸ்டின் தானே. ரெட் பால்ஸ் இன் ஜே அண்ட் ஓ, இவருக்கு 100, இவருக்கு 240. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ 140 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எழுதணுமா? ஓ ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 240 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஓகே ரைட். அடுத்து இங்கே இஃப் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் இன் பக்கெட் டி இஸ் 4x. 4x நமக்கு தெரியும்ல, எக்ஸோட வேல்யூ 20ல், அப்போ எக்ஸ்னா 20 வச்சிடலாம்ல. ஓகே, கேட்குற கேள்வி என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் அண்ட் ரெட் பால்ஸ் இன் டி. ஓகே, டீக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இங்கே நமக்கு என்ன தேவை? 200 தேவை. இங்கே என்னது? 630 தான் 60 வேல்யூ. ஓகேவா? அவன் என்ன சொல்லிட்டான்? சிம்பிளாக நமக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பிளாக் பால் 80ன்ட்டாங்க. பிளாக் பால் 80னா இங்கே நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் பிளாக்கில் நீங்கள் 80 போட்டிங்கன்னா இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 80. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் ஒரு 140, இங்கே ஒரு 60 இருக்கும் ப்ளூக்கு. கரெக்டாக? ப்ளூக்கு ஒரு 60. இவங்க ரெண்டு பேத்துக்கு டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ரெட்டுக்கும் ப்ளூக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. கேட்குற கொஸ்டின் தானே, ரெட்டுக்கும் ப்ளூக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஆன்சர் 0. புரியுதா என்ன பண்ணுறோன்ட்டு? ரெட்டுக்கும் ப்ளூக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இவரை 80ன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஒரு 60 இருக்காரு ரெட்டு. அடுத்து இவர் பிளாக்கு 80. அப்போ நமக்கு ப்ளூ என்ன தேவை அப்படின்னா அவரும் 60யாக தான் இருப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் டோட்டல் 200ல், அதனால் ஆன்சர் 16 போட்டலாம். 16 போட்டு இவங்க ரெண்டு இடத்துக்கு டிஃப்ரென்ஸ் கேட்கறதுனால 0 ஆகிடும். ஓகே ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் சால்வ். லெட் அனதர் பக்கெட் n ஒரு பக்கெட் இருக்காராம். The number of red balls in n is 16 more than the number of red balls in e. E உடைய ரெட் பால்ஸோட 16 அதிகம். ஓகே ரைட்டு. இஃப் இன் பக்கெட் n 40% ரெட் பால். இப்போ இதை கண்டுபிடிச்சா டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். அதில் 40% ரெட் பால்ன்ட்டாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ப்ளூ, அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் ப்ளூ பால்ஸ் இஃப் இன் பக்கெட் n இஸ் 20. ஓகே, டிஃப்ரென்ஸ் 20னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ். பிளாக் பால்ஸை மட்டும் கேட்குறாங்க. இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செஞ்சு செய்கிறவங்க ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா, என்னன்னு ஒரு பக்கெட் சொல்கிறாங்க. அந்த பக்கெட்டில் நமக்கு பிளாக்கு பெருசா ப்ளூ பெருசானே சொல்லலை. அப்படின்றப்போ நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளாக் அண்ட் ப்ளூன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டினை செய்யணுமான்னு கேட்டால் செய்யவே தேவையில்லை. ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் என்னன்னா செய்யவே தேவையில்லை. ஏன் அப்படின்னா, என்னன்னு ஒரு பக்கெட் இருக்கா, இதில் 40% யார் வந்துடுவாருன்னா ரெட்டு வந்துடுவார். மீதி 60% யார் வருவார் அப்படின்னா ப்ளூவும் பிளாக்கும் வந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? ஆனால் இந்த 60% காரங்க யார் பெரிய ஆள்னே சொல்லலை. அப்போ நமக்கு என்ன சொல்ல முடியாது? கெனாட் பி டிட்டர்மைன்ட். வேல்யூ சொல்லவே முடியாது. ஏன்னா ப்ளூ பெருசாக இருக்கலாம், பிளாக் பெருசாக இருக்கலாம், இல்லைனா ப்ளூ சிறுசாக இருக்கலாம், பிளாக்கும் சிறுசாக இருக்கலாம். யார் பெருசு யார் சிறுசே சொல்ல முடியாது. அதனால் இது கெனாட் பி டிட்டர்மைன்ட். புரியுதுங்களா? ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுக்கு மேலே செய்யணும் அப்படின்னா செய்யணும்னா செஞ்சு வேஸ்ட்டு, அதுக்கு தான் டைம் வேஸ்ட். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் போயிடும். ப்ராபபிள் 10% ஆஃப் ரெட் பால், ப்ளூ பால், பிளாக் பால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பக்கெட் ஓவில் வந்து எடுத்துட்டாங்க. அண்ட் புட் இட் இன் பக்கெட் எம். புதுசாக ஒரு பக்கெட் கொண்டு வந்துருக்காங்க எம்னு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 ரெட் பால் 1 ப்ளூ பால் வென் 2 balls ஆர் பிக்ட் அப் ரேண்டம். 2 பால் எடுக்கிறாங்களா, அப்போ வந்து எது வருதுன்னு பார்க்கணும். ஓகே, ஓவுடைய ரெட்டு ப்ளூ பிளாக்கு. ஓக்கு ரெட்டு ப்ளூ பிளாக்கு. ஓ இங்கே தான் கண்டுபிடிச்சோமா, ஏற்கனவே கண்டுபிடிச்சோமா. ஓக்கு 400 200 பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 160 இருக்கும். இதில் யார் ஓலை பெருசு? ப்ளூ தான் பெருசு. அப்போ ப்ளூ பெருசுனா என்ன ஒன்று 20 ஆட் பண்ணிங்கன்னா 180. அதால் என்ன ஒன்று 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 90 ப்ளூக்கு, இவருக்கு 70. இது எல்லாத்துலேயும் 10% இருக்கணும். 10% என்னது? 24 9 7. அதானே 10%. அப்போ நம்ம அடுத்து கொண்டு போய் 24 9 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா எவ்வளோ ஆச்சு? 10. ஓகேவா? இப்படி கண்டுபிடிப்பாங்க சிலர். சரிங்களா? சிலர் இப்படி கண்டுபிடிப்பாங்க. இது தேவை தான், நமக்கு இல்லைன்னு சொல்லலை. இது கண்டிப்பாக நமக்கு தேவை தான், அப்படி கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
நான் என்ன சொல்லுவேன்னா நிறைய நேரத்தில் இந்த மாதிரி 10% தானே எடுக்கிறாங்க, எல்லாத்துலேயும் 10% எடுக்கிறாங்கன்னா டோட்டல் இருக்கிறது ஈஸி தானே, டோட்டல் எடுத்துடலாம்ல. ஏன்னா 400லேயே 10% எடுத்தணும், 40 கீழே 40 தான் இருக்கும், டோட்டல் 40 அப்படின்னு வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. டோட்டல் 40ன்னு வச்சுருவீங்க. 40லேருந்து 2 பால் எடுக்கணுமாமா, 40லேருந்து 2 பால் எடுக்கணுமாமா. ஓகே, இப்போ யார் யார் எடுக்கணுமோ அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ல. ரெட்டு ப்ளூ எவ்வளோ இருக்காங்க, 240 90 அப்படின்னு இருந்தாங்களா, இதில் 10% மட்டும் அப்போ மட்டும் எடுத்துக்கோங்க. 240ல் ஒரு 10%, 90ல் ஒரு 10% எடுத்திங்கன்னா 24 9. இப்போ 20C1 இருக்கலாம், 24ல் 1 அண்டுனா என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். மல்டிப்ளிகேஷன் போட்டிங்கன்னா 9ல் 1 மொத்தமாக எடுத்திங்கன்னா 24 × 9 டிவைடட் பை 40 × 39 டிவைடட் பை 1 × 2 இப்படின்னு வரும். சரிங்களா, இதை மேற்கொண்டு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 இங்கே 5 கரெக்டாக மேலே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 மேலே போயிடும். 2 மேலே போயிடுச்சுன்னா 54ன்னு வரும். 54ன்னு ஆன்சர் பார்த்தாலே அடிச்சிருங்க. ஏன்னா 3 × 9 27 × 2 54 54/195 இதான் ஆன்சர். ஓகேவா?